Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிபிடிடி வந்து ரீசெண்டாக ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க. தட் மீன்ஸ் 21 ஜூலை 2025 நேற்று வந்து ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா சர்க்குலர் நம்பர் 9. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேருக்கு தெரியும், இல்லைனா கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை செல்ஃபாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பிஸ்னஸ் பர்சனாக இருந்தால் நீங்கள் பிடிச்சி கட்டுற டிடிஎஸ் பர்சன்ஸ்க்கு அவங்களோட பேன் இன்னாபரேட்டிவாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு டிஃபால்ட் காட்டுறதும், அதனால நீங்கள் பே பண்ண வேண்டி இருந்ததும், அவங்ககிட்டேருந்து அதை கலெக்ட் பண்ணுறதும் சம்டைம்ஸ் கலெக்ட் பண்ண முடியாத மாதிரியும் இருந்துச்சு. ஸோ இப்போது இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் ஃபார் போத் டிடெக்டர்ஸ் கலெக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை யாருக்கு டிடெக்ட் பண்ணிங்களோ கலெக்ட் பண்ணிங்களோ அவங்களுக்காக இருக்கட்டும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பார்ஷியல் மாடிஃபிகேஷன் இந்த ஆக்ட். ஸோ இப்போ இது என்னென்னா, இந்த ரூலில் வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/4/2024 31/7/2025 வரைக்கும், தட் மீன்ஸ் யாருக்கெல்லாம் வந்து பேமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்கோம், அவங்களுக்கு ஃபைல் பண்ணியிருக்கோம், இதில் டிஃபால்ட்ஸ் காட்டுது, அந்த மாதிரி இருக்க கேசஸில் பிகாஸ் ஆஃப் பேன் பீயிங் இன்ஆப்ரேட்டிவ். ஸோ இப்போது இந்த மாதிரி கேசஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30th செப்டம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த பேனை ஆப்ரேட்டிவ் ஆக்கிறதுக்கு. அதாவது பேனில் என்ன எரர் இருக்குது, ஆதாரில் கரெக்டாக இருக்குன்னா பேனில் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆதார் அண்ட் பேன் லிங்க் பண்ணணும். இல்லை ஆதாரில் எரர் இருக்குது, பேனில் கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆதாரில் கரெக்ட் பண்ணிவிட்டு பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ணணும். ஆக மொத்தம் 30th செப்டம்பருக்குள்ளே பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ணி பேனை ஆப்ரேட்டிவ் ஆக்குனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி கேட்டவங்களுக்குலாம் நம்ம சொல்லியிருப்போம், ஹையர் டிடக்ஷன் இருக்குது, இது எப்படி கிளைம் பண்ணுறதுனா நீங்கள் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி தான் அந்த ரீஃபண்டை கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த மாடிஃபிகேஷன் மூலிமா நீங்கள் வந்து இந்த டைம்லைனுக்குள்ளே இதை கரெக்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் ப்ராபப்ளி உங்களுக்கு அந்த டிஃபால்ட்டோ இல்லை டிஃபால்ட் வந்து கரெக்ட் பண்ண முடியும். அண்ட் அதனால உங்களுக்கான ஃபண்ட் ஃப்ளோவும் பாதிக்காது. அண்ட் இது வந்து இந்த பீரியடுக்கு செப்டம்பருக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, என்னென்னா 1/8/2025 மேலே பண்ணுற பேமெண்ட்ஸ், தட் மீன்ஸ் இந்த கம்பெனி வந்து பண்ணுற பேமெண்ட்ஸில் டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு யாருக்காவது இன்னாப்ரேட்டிவ் பேன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த மந்த், அதாவது எந்த மந்தில் டிடக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த மந்த்லேருந்து 2 monthsக்குள்ளே அவங்க அந்த பேனை இன்னாப்ரேட்டிவ் ஆக்கணும். ஸோ தட் இப்போ ஒரு டைம் கேப் இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் பேனை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஸோ அப்ளை பண்ணி அது சேஞ்ச் ஆகி வரதுக்கு இந்த 2 months டைம் மஸ்ட் பி எனஃப். ஆனால் நீங்கள் இமீடியட்டாக ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அதாவது யாராவது உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க, உங்கள் பேன் வந்து இன்னாப்ரேட்டிவாக இருக்குன்னா தயவு செஞ்சு உடனே அதுக்கான வந்து ஆக்ஷன் எடுத்து எதில் கரெக்ட் பண்ணணுமோ கரெக்ட் பண்ணிவிட்டு ஆதார் அண்ட் பேன் லிங்க் பண்ணிவிடுங்க. ஸோ லிங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ஹையர் டிடிஎஸ்லேருந்து தப்பிக்க முடியும். இல்லாட்டி கண்டிப்பாக அதிகமான டிடிஎஸ் டேக்ஸ் போயிடும். ஸோ நீங்கள் அதை ஐடி ஃபைல் பண்ணி தான் வாங்க முடியும். ஸோ இந்த இயர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜூலையில் தான் நீங்கள் ஃபைல் பண்ணியே வாங்க முடியும். அதுவும் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஜென்யூனாக ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.